ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 7. காலையிலே 5 மணிக்கு எழும்பி எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் ஹெட்ஃபோனில் ஏஆர் ரஹ்மான் சாங் போட்டுட்டு அப்படி நடக்கிறது வேற லெவல் ஃபீலிங்கு. யாருமே இல்லை. அந்த துர்காம்மா கோயிலுக்கு மட்டும் எல்லாரும் ஒரு 2 பேர் வந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் மனசுக்குள்ளே அப்படி பயத்தை வச்சுக்கிட்டு அந்த ஏஆர் ரஹ்மான் சாங்கை போட்டுக்கிட்டு அப்படி பீஸ்ஃபுல்லாக நடந்து போகிறதுலேயே ஒரு சுகம்தான். வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து வீட்டுக்கு போன உடனே ஆஸ் யூஷுவல் தான், போய் சமைக்கணும், குழம்பு வைக்கணும், கூட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸசைஸே பண்ண முடியும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இந்த டே பார்த்துடலாம். எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை, வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஹஸ்பண்டை துரத்தி விட்டாச்சு. அவங்களும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பெருக்கிறதெல்லாம் பெருக்கிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் இவங்களும் என்னை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து உடம்ப ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கையை செவுத்தில் வச்சுட்டு அந்த கையை அசைக்காமல் அந்த கையை தொடுற மாதிரி நம்ம காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா வயிறுலாம் குறையுது. செகண்ட் வந்து இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை இந்த எக்ஸசைஸை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை நம்ம விரிக்கும் போது வயிறு வந்து உள்ளே போகுது, அந்த காலை வந்து சேர்க்கும் போது வயிறு வந்து நார்மல் மூடுக்கு வருது. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னன்ஸ் டைமில் வாயு வந்து ஏறி தானே வயிறு வந்து இப்படி உப்பி இருக்கும்ல. ஸோ அந்த வாயு வந்து ஃப்ரீயாக வெளியே போகிறதுக்கும் தென் வயிறு குறையிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ்னால இன்னொரு பெனிஃபிட்டும் எனக்கு கிடச்சிச்சு. இதை நான் 3 டேஸாக எக்ஸசைஸ் செஞ்சிட்ருக்கேன் இந்த எக்ஸசைஸை. இதனால் பார்த்திங்கன்னா அந்த முதுகு வலி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. கொஞ்சம் தான், நமக்கு தான் ஓவர் பெயின் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே, அதில் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த எக்ஸசைஸில். இந்த ஒரு எக்ஸசைஸில் எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறதுனால. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் இதில் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா, செவுத்து மேலே தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. கரெக்டாக வந்து நம்ம இடுப்புக்கு நேராக செவுத்தில் வந்து கை வச்சு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து நல்லாவே வந்து பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ வந்து நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். கரெக்டாக இடுப்புக்கு நேராக செவுத்தில் திரும்பி நல்லா பெண்ட் பண்ணி தொடுங்க. இதை வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா கவுண்ட்டுமே கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை போடுறேன்னு பார்த்தீங்கன்னா 40 கவுண்ட் எண்ணி போடுறேன். நீங்களும் ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் கவுண்ட் கூட்டிக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் என்னால் முடியும். நான் இந்த 3 மந்த் சேலஞ்ச் இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். வெயிட் குறைஞ்சி ஆகணும் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிங்க எத்தனை கிலோ இருக்கேனே சொல்லலை அப்படின்னு. நான் 70 கிலோ இருக்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து நான் ஒரு 10 கிலோவாவது குறைக்கணும் அப்படின்னு வெறியில் இருக்கிறேன். குறைச்சிருவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த 3 மாதத்தில் 10 கிலோ குறைச்சிருங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை வந்து அச்சீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி கடகடான்னு எக்ஸசைஸ் பண்ணேன். என் பசங்க எப்பவும் போல் சேட்டை தாங்க முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஜம்பிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நல்லா பிளட் சர்க்கிள் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸாக ஓடுது. இதனால் உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டே வந்து நல்லா ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடுது. அதே மாதிரி என்னடா இது இப்படி ஓடுதே இந்த நாள் அப்படின்லாம் இல்லை. காலையில் எழும்புறோம், வாக்கிங் போகிறோம், சமைக்கிறோம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க என்ன தொந்தரவு பண்ணாலும் நீங்கள் அதை கேர் பண்ணிக்காதீங்க. என்னே மாதிரி அவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க லாஸ்ட் வரையும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் என்னை மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரம் இரிட்டேட் ஆகும், எனக்கே இரிட்டேட் ஆகுது. அப்போ உங்கள் நிலமெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். என்னை மாதிரி நீங்களும் சாதிப்பீங்க. ஓகே கைஸ், நாளைக்கு நான் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.